ஹாய் கைஸ், வெங்கட் பிரபு, தளபதி விஜய் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த படத்து மேலே ஒரு ஹைப் கிரியேட் ஆச்சு. ஏன்னா வெங்கட் பிரபு ஒரு கமர்ஷியல் டைரக்டர் கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு டிஃப்ரெண்ட் விஜயை நம்ம பார்க்கறதுக்கான சான்சஸ் இருந்துச்சு. அதுமாதிரி தளபதி விஜய்க்கும் இந்த கோட் படத்தை தவிர்த்துட்டா இன்னும் ஒரு படம் தான் இருக்குது அப்படிங்கும்போது இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதை இந்த படம் பூர்த்தி பண்ணுச்சா அப்படின்னா எ பிக் நோ அப்படி தான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் விஜயோட ஆக்டிங்கில் எந்த குறையும் இல்லை, பார்க்க செம்ம ஸ்டைலிஷாக இருக்கார். அவரோட அந்த சின்ன சின்ன ஃபன் கெஸ்டர்ஸ் கூட பார்க்க ரசிக்க முடியாவே இருக்குது. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக், பிஜிஎம் ரெண்டுமே படத்துக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிருக்கு. பிரசாந்த், ஸ்னேகா, பிரபுதேவா இவங்க எல்லாருக்குமே ஆக்டிங் ஸ்கோப் அப்படிங்கிறது ஒரு சில சீன்ஸில் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி ஒரு சில ஃபன் மூமெண்ட்ஸ், ட்விஸ்ட் அப்படின்ட்டு ஒரு கதையுமே இந்த படத்தில் இருக்குது. அப்போ இந்த படத்தில் என்ன தான் பிரச்சனை அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே இந்த படத்தோட ஸ்டோரியை, இந்த படத்தை இன்னும் சூப்பராக காட்டுறதுக்கு உதவாமல் படத்தில் விஜயோட மாசை இன்னும் சூப்பராக காட்டுறதுக்கு மட்டும்தான் இந்த நான் சொன்ன எல்லாமே உதவுது. ஒரு சீன்லையும் ஓகே இந்த சீனில் விஜயை நம்ம எப்படி மாசாக காட்ட போகிறோம், ஆர் அவரோட ட்ரேட்மார்க் சிக்னேச்சர், ட்ரேட்மார்க்கு அந்த கெஸ்டர்ஸை எப்படி இந்த சீனில் கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு தான் அந்த படத்தோட டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்களே தவிர அந்த சீனை அந்த கேரக்டர் பண்ணும்போது அந்த சீனை எவ்வளோ சூப்பராக கொண்டு வரலாம் அப்படின்ட்டு சுத்தமாக ஒர்க்கே பண்ணல. ஒன்லி ஃபேன் சர்வீஸ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் கூட பரவாயில்ல, கொஞ்சம் அப்படி இப்படி போனாலும் இன்ட்ரோல் பிளாக்ல செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு நல்ல ஹைப் ஏற்றி ஒரு நல்ல லீடோட தான் முடிச்சிருந்தாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தா செகண்ட் ஹாஃப் அதுக்கு மேலே தான் இருந்துச்சு. உண்மையிலேயே செகண்ட் ஹாஃப்லாம் எப்போ முடியுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா 2 பாட்டு இப்படி அப்படின்ட்டு போட்டு வளவலான்னு இழுத்துட்டாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு சின்ன ஸ்பாய்லராக கூட இருக்கலாம், பட் நீங்கள் எல்லாரும் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே விஜய் விசஸ் விஜய் அப்படின்ட்டு தான் போகுது. ஸோ விஜய் விசஸ் விஜய் அப்படிங்கிற அந்த லைனே ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைனு. அந்த லைனை அவங்க ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாலே இந்த படம், இந்த செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கும். பட் அதை விட்டுட்டு அவங்க தேவையில்லாமல் கேமியோ, 2 சாங்கு, அந்த த்ரிஷா சாங்கு, தோனி, சிஎஸ்கே பிஜிஎம் அப்படின்ட்டு தேவையில்லாமல் நிறைய மசாலாவை போட்டு கிண்டி வச்ச மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்லாம். இந்த வில்லனாக வர விஜய் அப்படிங்கிறவர் ரொம்ப பயங்கரமாகவே ட்ரை பண்ணுறாரு. பட் பெருசாக அந்த கேரக்டர் மேலே நமக்கு ஒரு இம்ப்ரெஸோ ஆர் ஒரு பயமோ எதுவுமே கிரியேட் ஆகலை. அழகிய தமிழ் மகளில் இந்த வில்லன் ஷேட் பண்ணியிருப்பார் விஜய், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அந்த கேரக்டர்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் வர அந்த ஜீவன் கேரக்டருங்கிறது ரொம்ப கம்மியாக தான் எனக்கு பட்டுச்சு. இந்த படத்தில் வர கேமியோஸ், தோனி, கிரிக்கெட்டு, பழைய விஜய் படங்களோட ரெஃபரன்ஸஸு, விஜயோட ட்ரேட்மார்க் கெஸ்டர்ஸு, மற்ற படங்களோட ரெஃபரன்சஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் இது எல்லாத்தையும் இந்த படத்துலேருந்து தூக்கிட்டா படத்தில் விசில் அடிக்கிறதுக்கு, கொண்டாடுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இது எதுவுமே இல்லாமல் எப்படி ஒரு நல்ல படத்தை கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா மங்காத்தா படத்தை நான் சொல்லுவேன். மங்காத்தா படத்தில் இப்போ நான் சொன்ன எந்த விஷயங்களுமே இருக்காது. ஆனால் அந்த படம் தான் ஒரு உண்மையான மாஸ் கமர்ஷியல் ஃபிலிமுக்கு எடுத்துக்காட்டு. இது ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிமே கிடையாது. இப்படிலாம் இருந்தால் தான் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்னா இப்படிலாம் இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆடியன்ஸை எப்படியாவது விசில் அடிக்க வைக்கணும். அதுக்கு தான் இந்த எல்லா விஷயங்களையும் அவங்க யூஸ் பண்ணுறாங்களே தவிர உண்மையான ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிமை கொடுக்கணுன்ட்டு அவங்க எந்த இடத்துலையும் ஒரு முயற்சியை எடுக்கலை. அது மாதிரி படத்தில் இன்னொரு மிகப்பெரிய சொதப்பல் அப்படின்னா, இந்த படத்தில் எமோஷன் அப்படிங்கிறது சுத்தமாக எந்த இடத்துலையுமே கனெக்ட் ஆகலை. படத்தில் நிறைய பேர் மாற்றி சாவுறாங்க. பட் எந்த சாவுக்கும் நமக்கு மிகப்பெரிய ஒரு பரிதாபமோ, ஐயோ இந்த கேரக்டர் போயிடுச்சு அப்படின்ட்டு எந்த ஃபீலுமே நமக்கு வரமாட்டுது. ஏன்னா அப்படி தான் அதுக்கு முன்னாடி எழுதியிருக்க சீன்ஸே இருக்குது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விஜயோட மாதம் மட்டுமே மாற்றி காட்டுறதுனால என்ன எது நடந்தாலும் நமக்கு பெருசாக எமோஷன் கனெக்ட் அப்படிங்கிறது ஒன்று உண்டாக மாட்டுது. அதேமாதிரி பிரசாந்த், பிரபுதேவா அவங்க கொடுக்குற அந்த ட்விஸ்ட்டு, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கே தவிர பட் நமக்கு பெருசாக எந்த எஃபெக்ட்டும் அந்த சீன்ஸ் ஏற்படுத்தலை. அதுலேயும் முக்கியமாக ஸ்னேகா கன்சீவாக இருப்பாங்க, வில்லன்லாம் தோற்றுவாங்க. ஸ்னேகா, விஜய் அவங்களோட பையன் 3 பேர் ஓடிட்டுருப்பாங்க. ஸ்னேகாவால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓட முடியாது, அழுதுட்டு இருப்பாங்க. பின்னாடி விஜய் சண்டை போட்டிருப்பாரு. அப்போ அந்த பையன் சொல்லுவான், அப்பா செம மாசாக ஃபைட் போடுறப்பா, செம சூப்பராக ஃபைட் போடுறப்பா அப்படிமா. எந்த இடத்துலலாம் அந்த மாஸ் எலமெண்ட்டை கொண்டு வரணும்னு தெரியல. அந்த பக்கம் ஸ்னேகா துடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாவம் தான் வரும். அந்த இடத்துல போயிட்டு அந்த பையன் அப்பா செமையாக ஃபைட் போடுறப்பா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கான். அப்போலாம் சுத்தமாக முடியல. அதுமாதிரி படத்தில் ஊருப்பட்ட கேரக்டர்ஸு, லைலா, விடிவி கணேஷ், வெங்கட் பிரபு பாய்ஸ் அப்படின்ட்டு எக்கச்சக்க பேர் இருக்காங்க. பட் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல, சும்மா எல்லாம் போயிட்டுருக்காங்க. இது இல்லாமல் யோகி பாபுவோட காமெடி ஒரு பக்கம் தனியாக போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி படத்தோட சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரெடிக்டபுளாக தான் இருந்துச்சு. ஒரு சீனுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது இதான் நடக்கும் பாரு, இப்போ இதான் அடுத்து இதான் நடக்கும் பாரு அப்படின்ட்டு நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அந்தளவுக்கு ஒரு ஓல்டு ஸ்டைல் ஃபிலிமாக தான் இருந்துச்சு. எதுவுமே புதுசாக அந்த படத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்ட்டு எதுவும் இல்லை. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகி அந்தளவுக்கு நல்லா போகல அப்படின்னா உடனே அது எல்லாத்தையும் தூக்கி ஃபேமிலி ஆடியன்ஸ் தலையை கட்டிட்டாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்பா, ஃபேமிலி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த படத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபேன்ஸுக்கு பிடிக்கும்பா, இது ஃபேன்ஸ் ஒரு ட்ரிபியூட்டு, ஃபேன்ஸ் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் பிகில் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் 2 விஜய் இருப்பாங்க. அந்த படமும் கொஞ்சம் சுமாரான படமாக இருந்தாலும் அந்த ராயப்பன் கேரக்டருங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அது எந்த படத்தையும் நீங்கள் விஜய் பார்க்காத விஜய் பார்ப்பீங்க, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் ஃபேன்ஸுமே விரும்புவாங்க. எப்பயுமே பார்க்குற விஜய் எப்போ பார்த்தாலும் பண்ணுறதையே திருப்பி ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு எதுக்கு அவன் தேட்டருக்கு வந்து பார்க்கணும்னு எனக்கு புரியல. ஸோ நீங்கள் ஒரு டைஹார்ட் விஜய் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் அதை தாண்டி ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு நார்மலாக நான் போய் படம் பார்க்குறேன் அப்படின்னா 3 மணி நேரம் கொஞ்சம் கஷ்டம்தான். இது எல்லாத்தையும் தாண்டி பார்ட் 2க்கு லீடு விட்டாங்க பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.